ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டு ஈட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான மாம்பழம் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் இது ஒரு தேங்காயில் ஒரு கால்வாசி அளவு தான் எடுத்திருக்கேன். இதை இப்போது அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதிலே சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் அளவு எடுத்திருக்கேன். இது இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 1 இன்ச் அளவு கொஞ்சம் மெல்லிசான இஞ்சி எடுத்திருக்கேன். இதை இப்போது உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். இதையும் இப்போ இதோடய சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாய் சூடானதுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது இது எல்லாத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக நம்ம இதோட கடலைப்பருப்பு அரிசி எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு திக்காக தான் வரும் கொதிக்கும் போது. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுமே இதை திறந்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் அந்த கலவையெல்லாம் போய் தங்கி கெட்டியாகிடும். அதனால் இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதை இப்போது உள்ளத்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப எல்லோவாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் லைட் எல்லோவாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க. குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. இப்போது அடுத்ததாக இதில் நான் தயிர் எடுத்து 100 ml தயிர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த மோர் குழம்புல உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தயிரும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழமான மாம்பழம், நல்ல கனிஞ்ச மாம்பழம். ஒரு மாம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாம்பழத்தை இப்போது இதில் அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். மாம்பழம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் இந்த மாம்பழம் கொதிக்கட்டும். மாம்பழம் போட்டு மோர் குழம்பு வைக்கிறதுனால இந்த குழம்புல இருக்கக்கூடிய காரம் உப்பு இந்த டேஸ்ட்லாம் மாம்பழத்தில் இறங்கி மாம்பழத்தோட அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு இந்த குழம்புல இறங்கி குழம்பு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கம்மன்னு மாம்பழ வாசத்தோட மோர் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. மாம்பழம் பார்த்திங்கன்னா கரையாது, லைட்டாக இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக மோர் குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன்.
இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே இதோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் என் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன். இதை இப்போ உள்ள சேர்த்துடலாம். கடுகு லைட்டாக பொரியட்டும். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுமே இதில் 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இந்த பெருங்காயத்தூளை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வரமிளகாய், பெரிய வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதையும் இப்போது இதோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி முந்திரியும் நல்லா ஃப்ரை ஆனதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட மோர் குழம்புல அப்படியே இது உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான மோர் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.